மார்கழி 5ஆம் நாள் ஆண்டாள் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயா பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேளோர் என்பாவாய். அதனோட பொருள் என்னன்னா, வேப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டையை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அந்த மாயக்கண்ணனை மனதில் இருத்தி தினமும் கண்ணன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் என்கிறாள் ஆண்டாள். இதோட விளக்கம் என்னன்னா, கண்ணனை பெற்றதனால், அதாவது உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளையை செய்ய வேண்டிய கடமை. ஒரு பிள்ளையை பெற்றனா அவள் நல்ல பேர் எடுத்தாவே உடனே சொல்லுவா, அந்த தாயோட பிள்ளை ரொம்ப சிறப்பாக வளர்கிறான். அவள் பெற்ற தாய்க்கு புண்ணியம் என்னடான்னா, பிள்ளை பேர் எடுக்கணும். அப்பதான் அந்த தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை நிறைவேறும். தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் உட்கருத்து ஆக அமைந்திருக்கிறது. அன்புடன் தணிகானந்தம், சேந்தமங்கலம். மீண்டும் நாளை சந்திப்போமா? வணக்கம்.